இந்துத்துவம் அப்படின்றது சொல்ல வேண்டியதானே. என்ன விதமான பண்பாட்டு ஒழுங்குமுறை? அது வேதத்தில் சொல்லியிருக்க மாதிரி இறைவனை நோக்கிய ஒரு யோக பாதையை சொல்லுதா? இல்லை இந்த சத் சங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இந்த மக்களிடையே நிலவக்கூடிய அந்த வேற்றுமைகளை பாகுபாடுகளை ஒழிக்க வேணும்னு சொல்லுதா? எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க பாருங்களேன், அது ஒரு பாரதிய வாழ்க்கை முறை பற்றிய கண்ணோட்டம். என்னது அது? புரியுதா உங்களுக்கு ஏதாவது? இந்த நாடு உருவாக்கிய நிறுவனங்களை எல்லாம் தூக்கி வெளிநாட்டு நிறுவனங்களை கொடுத்துட்டு கார்ப்பரேட் கையில் கொடுத்துட்டு அப்புறம் சுதேசி பொருளாதாரத்தை நிறுவனத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா யார் நம்புறது? ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு தெரியாது சேர்ந்தவனுக்கு, பிராமணன் மேலே அவனுக்கு கீழே கட்டுப்பட்டவன் எல்லாம். வணக்கம் தோழர்களே. ரூசோ செயலின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களில் பலருக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ் என்கின்ற ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்கின்ற சமூக அரசியல் அமைப்பு தொடங்கப்பட்டு அது 100 நாட்களை கடந்து அந்த அமைப்பு தங்களுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த இயக்கத்தின் சார்பாக இப்படி ஒரு துண்டறிக்கை, கையேடு என்று சொல்லலாம், இதை வீட்டுக்கு வீடு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இது சில நாட்களுக்கு முன்னாடி எனது வீட்டிற்கு வந்தது. அவர்கள் இது என்ன அப்படின்னோம்னா, வாருங்கள் இணைந்து சாதனை படைப்போம் என்ற தலைப்பில் ஆர்எஸ்எஸ் இணையங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் குருவாய் பாரதம் ஆகிட உன்னத சக்தி வளர்ப்போம் நாம் என்கின்ற ஒரு முழக்கத்தோடு அவர்கள் இதை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ ஆள் சேர்க்கறதுக்காக எடுத்தாந்து கொடுத்துருக்குறாங்க. அது பொதுவாக இந்த அளவுக்கு வெளிப்படையாக இப்படி ஒரு துண்டறிக்கை கொடுத்து அதில் தங்களுடைய இயக்கத்தை பற்றி விளக்கி அவங்க செய்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ காலத்தில் இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. அதில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1925ஆம் ஆண்டு விஜயதசமி அன்று நாகபுரியில் சிறிய அளவில் நிறுவப்பட்ட ஆர்எஸ்எஸ் தற்போது உலகின் மாபெரும் தன்னார்வ சமுதாய அமைப்பாக வளர்ந்துள்ளது என்று சொல்லி அந்த அமைப்பினுடைய வரலாறை எல்லாம் சொல்கிறாங்க. இதில் இது ஒருவேளை அவங்களுடைய இணையதளத்துலேயும் இருக்கலாம். அவங்களுடைய இணையதளத்துக்கு போய் பார்க்கலாம். நீங்கள் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இணையதளத்தில் இந்த தொண்டறிக்கை இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பாக அலச வேண்டியது என்னென்னா, இவங்க பிரின்சிபல் பார்த்திங்கன்னா, இவங்களுடைய கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா, கொள்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்வாக இருக்கும். நடைமுறையில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி கேவலமானதாக இருக்கும். இப்படியான ஒரு அமைப்பு 2 தான் உலகத்திலேயே. ஹிட்லருடைய ஃபாசிசம், அதுக்கப்புறம் இத்தாலியனுடைய சர்வாதிகாரியாக இருந்த பெரிட்டோ முசோலினியினுடைய அதுக்கப்புறம் இவங்க தான் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவில். அவங்க சொல்லக்கூடியது பாருங்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய இது என்னது? அது ஒரு சேவை அமைப்பு, அது சிறந்த மனிதர்களை உருவாக்கும் வழிமுறை. இந்த சிறந்த மனிதர்கள் யாராவது உருவாக்கியிருக்கிறாங்களா? பிரதமர் மோடி உட்பட சிறந்த மனிதர்கள் யாராவது உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் நீங்கள் பாருங்கள், அத்வானி, இல்லை இவர் வாஜ்பாயி, இவரெல்லாம் எப்படினோம்னா தமிழருடைய ஆதரவு பெற்றுக்கொண்டே ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை அழிப்பதற்கு சிங்களவனுக்கு ஆதரவு அளித்தவர் தான் வாஜ்பாயினுடைய இது. நம்ம முன்னாடி அப்படியே பல்ல காட்டுவாங்க, நம்ம முதுகுக்கு பின்னாடி இதை செய்வார். அதே தான் அத்வானியும். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் போரை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஈழத்தில் நடந்த அந்த பேரழிவுக்கு சோனியா காந்தியோட இவர் ஒத்து போனவர். இப்படிப்பட்டவங்க தான் இவங்க. எந்த நல்ல மனிதர் இதை உருவாக்கியிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இதோ இருக்காரு, உள்துறை அமைச்சராக இருக்கார் அமித்ஷா, சிறந்த மனிதர். அவர் எந்த சிறந்த மனிதரை உருவாக்கிருக்கு? இந்த உயர்ந்த நோக்கத்தை நல்ல மனிதர்களை, திறமை மிகுந்த இளைஞர்களை உருவாக்க வேண்டி இருந்தது. அதை உருவாக்கும் கருவியாக ஷாக்கா செயல்முறை அமைந்தது. அதாவது என்ன அப்படின்னோம்னா, ஆர்எஸ்எஸ் அப்படின்றதுடைய ஷாக்கா அந்த பயிற்சி வகுப்பு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னோம்னா, அன்றாட நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பில் தான் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அத்தகைய வீரர்கள் உருவாக்கிட இந்த மாதிரி இந்த ஷாக்காவில் என்னெல்லாம் செய்கிறாங்க, விளையாட்டு, உடற்பயிற்சி, யோகாசனம், சிலம்பம், தேசபக்தி பாடல்கள், பண்பு கதைகள், பிரார்த்தனை போன்ற நிகழ்வுகள் அரங்கேறும். இதை வச்சுக்கிட்டு நல்ல மனிதர் உருவாக்கிடுவாங்க இவங்க. நல்ல கல்வி அது கிடையாது, நல்ல வரலாறு கிடையாது, நல்ல அறிவியல் பூர்வமானது எதுவுமே கிடையாது. பண்பாடுன்னா இந்து பண்பாடு, பிராமணிய பண்பாடு, சாதிய பண்பாடு, இவ்வளோ தான். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் சிலம்பம் கற்றுக் கொடுப்பாங்க. எதுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்குற? செல்ஃப் டிஃபென்ஸு. யாருக்கு எதிராக? அது சொல்ல மாட்டாங்க. அங்கே போனால் முஸ்லீமும், நம்ம தான் முஸ்லீம்னு மரியாதை, அவன் வேறு மாதிரி கேவலமாக தான் சொல்லுவான். இப்போ மோகன் பகவத் பேசுகிறேன் அந்த மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா அதில் ஒன்று இருக்குது, இவங்களாம் எப்படியாப்பட்டவங்கன்னு. ஹிந்துத்வா தான் எங்களுடைய ஐடியாலஜி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஹிந்துத்வா என்பது வெறும் வழிபாட்டு முறையோ மதமோ மட்டும் அல்ல. அது இந்துத்வான்றது ஒரு மதம்ன்றாங்க. அது பாரதிய வாழ்க்கை முறை பற்றிய கண்ணோட்டம்.
இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் சங்கம் இயங்குகிறது. இந்த மகத்தான பணிக்கு மிகவும் திறமையான செயல் வீரர்கள் அவசியம். என்ன அது கண்ணோட்டம்? என்ன வாழ்க்கை முறை? ஆர்எஸ்எஸ்காரனுடைய வாழ்க்கை முறை எங்கே வித்தியாசமாக இருக்குது? இப்போ மோடி இருக்கிறாரு. இப்போ அந்த வாழ்க்கை முறையில் தான் அவர் வாழறாரா? எளிய வாழ்க்கை முறை தான் அவர் கடைபிடிக்கிறாரா? அவர் போட்டிருக்கிற கோட்டு, சூட்டு இதெல்லாம் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் அப்படின்றது, அவர் போட்டுக்கிற வாட்ச், அவர் போடுற கண்ணாடி, அவர் போடுற தொப்பி, அவர் போடக்கூடிய ஷூ, இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது தனியாகவே எடுக்கலாம் ஒரு கிளாஸு. ஆனால் ஒரு எளிய சாதாரண நாட்டினுடைய பிரதமர் அவர். சவுத் கொரியாவிலேருந்து அவர் காளான்கள் இது போன்ற பொருட்களை தான் வரவழைச்சு அவர் சாப்பிடுவார். நல்லா ஒரு பெரிய டேபிளில் வச்சுக்கிட்டு சாப்பிடுவார் அவர். எளிய வாழ்க்கை. ஷாக்கா கற்றுக் கொடுத்தது அவருக்கு. பிரதமர் ஆனவுடனே இவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம். ஏதாவது பொறுத்துதா பாருங்கள். அதான் நான் சொன்னேன், பெருசாக பேசுவாங்க, கேவலமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னது அதுக்காக தான். இப்போ இந்துத்துவம் அப்படின்றது சொல்ல வேண்டியதானே, என்ன விதமான பண்பாட்டு ஒடுக்குமுறை? அது வேதத்தில் சொல்லியிருக்க மாதிரி இறைவனை நோக்கிய ஒரு யோக பாதையை சொல்லுதா? இல்லை இந்த சத் சங்கம் அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இந்த மக்களிடையே நிலவக்கூடிய அந்த வேற்றுமைகளை, பாகுபாடுகளை ஒழிக்க வேணும்னு சொல்லுதா? எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க பாருங்களேன், மதம் அது ஒரு பாரதிய வாழ்க்கை முறை பற்றிய கண்ணோட்டம். என்னது அது? புரியுதா உங்களுக்கு ஏதாவது? பாரதிய வாழ்க்கை முறை பற்றிய கண்ணோட்டம். ஒரு நாலு ஃபுல்லாக யோசியும் உங்களுக்கு ஒன்றுமே வராது. இதுதான் இவங்க. இந்த மாதிரி ஷாக்காவை பற்றி சொல்லிட்டு வளர்ந்து வரும் பணிகள், சங்க பணிகள் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த இந்த சங்க குடும்ப அமைப்புகள், ஃபேமிலி, இந்த சங் பரிவார் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பயிற்சி பெற்ற சுயம் சேவகர்கள் பல்வேறு துறைகளில் தனித்துவமான அமைப்புகளை நிறுவி அங்கும் தேசப்பணி தொடர்கின்றனர். என்ன தேசப்பணி? இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கல. 25 தொடங்கினது. ஆனால் 2 முறை வந்துட்டு ஹெட்கேவார் சிறைக்கு போனேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு தெரியல. ஆனால் பாருங்கள், இவங்க தேசபக்தியை பற்றி பேசுவாங்க. ஆனால் உன்னை தொட்டதுக்கெல்லாம் தேசபக்தி, தேசபக்தி, இறைபக்தி, இது ஏதோ சொல்கிறது. கல்வி பணியில் வித்யா பாரதி, சேவை பணிகளுக்காக சேவா பாரதி, மகளிர் நலனுக்காக ராஷ்டிர சேவிகா சமிதி, மாணவர் நலனுக்காக அகில பாரதி வித்யார்த்தி பரிஷத். இந்த அகில பாரதி வித்யார்த்தி பரிஷத்துடைய தலைவராக இருந்த ஒரு டாக்டர் தான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் அவருடைய பக்கத்தில் இருந்த ஃப்ளாட்டில் இருந்தவருக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு. நேராக போய்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அவங்களுடைய வீட்டினுடைய அந்த வாசப்படியில் கேட் அந்த கதவுக்கு முன்னாடி போய்ட்டு ஒரு சிறுநீர் கழிச்சார். அது மட்டும் இல்லை, அப்புறம் இன்னொரு காரியமும் செஞ்சார். அதை வாயால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. வித்யார்த்தி பரிஷத்தினுடைய அகில இந்திய தலைவருடைய யோக்கியதை அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் நலனுக்காக பாரதிய மஸ்தூர் சங்கம், விவசாய நலனுக்காக பாரதிய கிசான் சங்கம். பாரதிய கிசான் சங்கம் விவசாய நலனுக்காக இருக்குது. ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே காணும். மோடிக்கு அது ப்ரெஷர்லாம் கொடுக்கல. கிராமங்களை முன்னேற்றுவதற்காக கிராம விகாஸ் பரிஷத், எந்த கிராமத்தை எதுக்காக முன்னேறிருக்காங்க, கிராமத்தினுடைய எந்த தேவையும் இவங்க நின்றுருக்காங்க கிடையாது. சமய பணிக்காக விஸ்வ இந்து பரிஷத், இப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த விஸ்வ இந்து பரிஷத் தான் வந்துட்டு பெரிய அந்த பாபர் மசூதி அடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டுவோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு சர்வதேச அளவில் பணத்தை வசூல் பண்ணி ரத யாத்திரை நடத்தி, அத்வானி வச்சு ரத யாத்திரை நடத்தி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியது. அதான் அந்த விஸ்வ இந்து பரிஷத், விஹெச்பி அப்படின்றது. இது மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுவாங்க. செய்கிற வேலையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மத வெறியை ஊட்டுவது. கிராமத்தில் போய் செய்கிறாங்கன்னா மத வெறியை ஊட்டுவது, தொழிலாளர்கள் பற்றியிலே மத வெறியை ஊட்டுவது, மாணவர்கள் பற்றியா மத வெறியை ஊட்டுவது. இப்போ இவங்களுடைய சொல்கிறாருல்ல பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் திட்டம், அதில் பார்த்தீங்கன்னா அது அந்த தேச புதிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதனுடைய கடைசி என்ன, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய அவங்களுடைய புத்தகம் ஒன்று இருக்கு இல்லையா, மனுஸ்மிருதியை வந்துட்டு பாடத்திட்டத்தில் வைக்கிறாங்க ஐயா. இந்த மனுஸ்மிருதியில் ஒரு இடம் என்னென்னா, ஏகப்பட்ட கேவலமானதெல்லாம் இருக்காதுல்ல. ஒரு ஆண்மகனானவன் தனது தாயோடு கூட தனிமையில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சொன்ன ஒரு மத புத்தகம் எங்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மனுஸ்மிருதி. அதை தான் இவங்க பெரிய தலையாக தான் சொல்கிறாங்க. அப்போ அது என்னது? அது சாதி நலனை போற்றக்கூடிய, சாதிய ஆதிக்கத்தை சொல்லக்கூடிய அந்த மனுஸ்மிருதியை பாடத்திட்டத்திலே கொண்டு அதை எடுத்த உடனே ஸ்கூல்லேயே திணிச்சிரு. அதுக்கப்புறம் வெளில வரமாட்டான். ஆர்எஸ்எஸ் இருந்தவனெல்லாம் பாருங்கள், மாற்றுறதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப இறையவர்கள் இருந்ததுனா தான் அவன் விடுபடுவான். அல்லாட்டி அப்படியே இருந்துருவான். முட்டா பயிலாக இருந்துக்கிட்டு சாவறதுக்கான ஆளாக தான் இருப்பான். ஸோ அப்படியாப்பட்டது தான் இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமே. சுதேசி பொருளாதாரமாக இவங்க எங்கே சுதேசி பொருளாதாரம் இந்த நாட்டில் நடக்குது? தேசியத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புன்றது சொல்லிட்டீங்கல்ல.
சுதேசி பொருளாதாரம் எங்கே இருக்குது? இந்த நாடு உருவாக்கிய நிறுவனங்களை எல்லாம் தூக்கி வெளிநாட்டு நிறுவனங்களை கொடுத்துட்டு கார்ப்பரேட் கையில் கொடுத்துட்டு அப்புறம் சுதேசி பொருளாதாரத்தை நிறுவனத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா யார் நம்புறது? இப்படியாப்பட்ட புருடாக்களை எல்லாம் உள்ளடக்கிய 1, 2, 3, 4, 5 பக்க கையேடு தான் அது. ஆர்எஸ்எஸ்னாலே புருடா தான். இன்னும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுடைய 5 முகம் 5 அமுதம்னு சொல்லியிருக்காங்க. சமூக நல்லிணக்கமாக இவங்க 80க்கு 20க்குமான சண்டைன்னு சொல்லிட்டு தேர்தலில் பேசுகிறவங்க. இவங்க சமூக நல்லிணக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தெரியுதில்ல மோடி கொடுத்துருக்கிறதெல்லாம், குடும்ப விழிப்புணர்வு, சுயசார்புடைய வாழ்க்கை, குடிமக்கள் கடமை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் நம்மளுக்கு தெரியாது சேர்ந்தவனுக்கு, பிராமணன் மேலே அவனுக்கு கீழே கட்டுப்பட்டவன் எல்லாம். இதை வந்துட்டு அவங்களுடைய ஒரு 2வது தலைவராக இருந்தார் இல்லையா கோல்வால்கர், அந்த கோல்வால்கர் ஜி அவர் எழுதின அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸை படித்தோம்னா ஃபுல்லாக புரியும். பிராமணன் மேலே பார்த்தோடலாம் கீழே. அதுதான் இந்து சமூக அமைப்பு, அதுதான் இந்துத்துவம். இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை வலியுறுத்தி இதில் நம்மளுடைய பிள்ளைங்களையும் பலியிடுறதுக்கு வாங்க வந்து சேருங்கன்றாங்க. அதனால தான் இதை பற்றி உஷார்படுத்த உங்களுக்கு எச்சரிக்கை இதை நான் எடுத்து உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.